விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போயிடுச்சு, இனி எந்த சிக்கலும் அப்படி இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒருத்தர் போய் ஒரு கேஸ் போடுறாரு. இந்த பொதுக்குழு அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் முடிகிற வரைக்கும் ரெட்டலைய கொடுக்க கூடாது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மீது நீதிமன்றம் ஒரு உத்தரவிடுகிறது. இந்த விவகாரத்துல ஓபிஎஸ் கருத்தையும் கேட்டுட்டு தேர்தல் ஆணையம் 4 வாரத்துல முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் நீக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் நீக்கினது எடப்பாடி பழனிசாமிங்க. அவர் கட்சியில அவர் இல்ல, அவர் கட்சியில அவர் உறுப்பினரே இல்லையே, அவர் எப்படி நீக்க முடியும்? அதிமுக 4 இருக்குது. சசிகலா தலைமையில் ஒரு அதிமுக இருக்குது, பன்னீர்செல்வம் தலைமையில் ஓபிஎஸ் தலைமையில் ஒன்று இருக்குது, தினகரன் தலைமையில் ஒன்று இருக்குது, எடப்பாடி தலைமையில் ஒன்று இருக்குது. அது போக இன்னொரு உதிரிகள் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் தன்னுடைய கூட்டத்தில் இருந்து நான் அவரை சேர்த்திக்கலன்னு சொல்லிட்டார். அவர் சேர்த்தாட்டி போன்ட்டார். அவர் அவ்வளோ. எடப்பாடி தன்னுடைய எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறதான அதிகாரப்பூர்வ அவருக்கு என்ன எலெக்ஷன் கமிஷன் அதிகாரம் கொடுத்துருக்குது. அவர் அதோட சரி, அந்த கட்சிக்கு அவர் போக வேண்டிய அவசியமே இல்லையே. ஜெயிக்கிற கட்சியாக இருந்தாக்கா ஐயோ சேர்த்துக்கலன்னு வருத்தப்படுவாங்க. யார் அவர் விளக்கிட்ட பிறகு யார் போய் அவர்கிட்ட கெஞ்சினாங்க, என்ன சேர்த்துக்கன்னு கேட்டாங்க? யார் வந்தாலும் சேர்த்த மாட்டாங்க. யார் வந்தா அதான கேள்வி. யார் வந்தா இவர் வீட்டு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்ன சேர்த்திக்கோன்னு சொன்னாங்களா? அவர் இருக்கிறது அதிமுகவுடைய சொத்துக்களும் சின்னமும் தான் இருக்குது. அந்த சின்னத்தை தான் அங்கே சின்ன பின்னப்படுத்தி விட்டார். 10 தோல்வி பழனிசாமி பேர் வாங்கிட்டாரு. கடைசி எலெக்ஷனில் நிற்கல. ஓபிஎஸ்ஸாவது ஒரு எலெக்ஷன் நின்னார். இவர் எலெக்ஷனை கூட நிற்கலையே, கட்சியே இல்லையே. அப்புறம் என்னத்தை அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? அந்த கட்சியில் போய் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் கேட்குது, நீதிமன்றம் கேட்குது. யார் உண்மையான தலைவர்னு தெரியாத வரையில் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அதிமுகவில் யாராவது உறுப்பினர்கள் இருக்காங்களா, தொண்டர்கள் இருக்காங்களா? இத்தனை காலம் பொறுத்து இப்ப திடீர்னு இப்படி ஒரு சிக்கல் வருது. இப்பதானே கேஸ் போட்டிருக்காங்க. இல்ல, இதுக்கு முன்னாடிலாம் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட செட்டில் பண்ண மாதிரி தானே இருந்தது. அவருக்கு செட்டில் ஆனது சைனிங் அத்தாரிட்டி முதற்கொண்டு ரெட்டலை முதற்கொண்டு அதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்ததனுடைய விளைவு என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை. ரெட்டையில சின்னத்தை அசிங்கப்படுத்தி விட்டாரு. டெபாசிட் போயிடுச்சு. ரெட்டையில சின்னம்னு சொன்னாவே சிம்ம சொப்பனமா இருந்ததுங்க ஒரு காலத்துல. அந்த சின்னம் வாங்கிட்டாலும் ஜெயிச்சதா கணக்கு. அப்படித்தானே கணக்கு. எங்க அண்ணனுடைய இதை சொல்றேன். ராஜாராம் பனமரத்துப்பட்டியில் நிற்கிறார் ரெட்டையில. அவருக்கு எகென்ஸ்டா தொகுதியே அவருக்கு எகென்ஸ்டா இருக்குது. அவ்வளோ இதா இல்லை. ஏன்னா உட்கட்சி பூசல். இவரை எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கார். இவரை தோக்கடிக்கணும்னு அதிமுக சேர்ந்தவங்களே இவரை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வழக்கமாக என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு 2 நாள் அவருடைய தொகுதியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் அரசியலில் நான் இல்லை, பட் இதெல்லாம் அவர் பண்ணுவார். போயிட்டு நான் பனமரத்துப்பட்டிக்கு போயிட்டேன். அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அங்கே தோரணமெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அதிமுக ஆளுங்க மாதிரி இருந்தது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. அதிமுக தான் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் நிற்கிறாருங்க. அவருக்கு யாருக்கு வேணாலும் போடுவோம். ராஜாராமுக்கு மாத்திரம் கிடையாது. ஒரு ஓட்டு இந்த ஏரியாவில் விடுவாது. ராஜாராம் கிடையாது. அப்போ யாருக்கு போடுவீங்கன்னு? ரெட்டை இலைக்கு தான் போடுவோம். நீங்கள் அதுக்கே போடுங்க, ராஜாராமுக்கு போடாதீங்கட்டும். இவ்வளவு தூரத்துக்கு அவரை எதிர்த்து கவுத்துறதுக்கு இது பண்ண சில ஆட்கள் பக்கத்து தொகுதியில் நின்னாங்க. அவங்க எல்லாத்த விட மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எங்கிட்ட ஜெயிச்சார் இந்த தேர்தல். ரெட்டை இலை. ராஜாராமுக்கு ஓட்டு விடுவல. ராஜாராம்லாம் ஓட்டு கிடையாதுங்கிற தொகுதியில் ரெட்டை இலைக்கு போடுறோம். அந்த அளவுக்கு இருந்த ஒரு சின்னங்க அது டெபாசிட் போகிற அளவு கொண்டு போய் விட்டார்ல பழனிசாமி. கேவலப்படுத்தி விட்டார். ரெட்டையில கொடுத்தாச்சுனால திமுகவில் சிம்ம சொப்பனமாக நினைச்சது இல்லை. இன்னைக்கு ரெட்டையில கேலிக்குரிய பொருளாக எல்லாம் மாறி போச்சு. முடக்கிறதுக்கு அவங்க வழக்கு போட்டதே காரணம் என்னன்னா, ரெட்டையில அசிங்கப்படுத்த வேணாம், பழனிசாமி கொடுத்து அசிங்கப்படுத்துறாதீங்கிறதுக்கு தான் கேஸே போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே பேசக்கூடாது. கோர்ட்டில் இருக்கிறதுனால நம்ம பேசக்கூடாது சொல்கிறேன். அவர் கேவலப்படுத்தி விட்டார் பழனிசாமி. இன்னைக்கு ரெட்டையிலைக்கு ஒரு மரியாதை இல்லை. தேர்தல் ஆணையத்தை வைத்து பாஜக எதுவும் சதி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது இப்போதான் மகாராஷ்டிராவில் எவ்வளோ விஷயங்கள் வருது பார்த்தீங்கல்ல. ஒரு கிராம மக்களே சொல்கிறாங்களே, நாங்கள் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம், காங்கிரஸுக்கு 0 ஓட்டு விழுந்துருக்குது, எப்படி விழுந்ததுன்னு கேட்குறாங்க. அந்த ஜனங்க மறியல் பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையத்தை கேட்குறாங்க.
76 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக விழுந்துருக்குதுங்கிறான். வாக்களித்தது 1 கோடின்னா 1,76,00,000 வாக்குகள் என்னப்படுது, 76 லட்சம் வாக்குகள் ஃப்ராடாக போட்டிருக்காங்க. எவ்வளவோ இருக்குது. அதனால தான் வந்து அந்த இன்னைக்கு அந்த முதலமைச்சர் போஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ இழுத்துக்கிட்டு போனதுக்கு காரணம், அவங்களுக்குள்ள நாங்களும் தான் இதில் இருந்தோம், எங்கள் அந்த பங்கு கேட்குறாங்க. எப்போ அதாவது காங்கிரஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மகாராஷ்டிராவை பிடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய இது. அவங்க பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ஜார்க்கண்டில் நடந்த தேர்தல். ஆமாம், ஜார்க்கண்டை பற்றி அவங்க கவலைப்பட்டுக்கல, யாரோ ஆண்டுகிட்டு போங்கன்னு விட்டாங்க. அவங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இந்த மாதிரி சில இடங்களை அவங்க பாஜக வச்சிருக்குது. அந்த இடத்துல எப்பாடுபட்டாவது அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பற்றி பாஜக கவலையப்படாது. இங்கே நேர்மையான எலெக்ஷன் நடக்கும். ஏன்னா திமுகவை பற்றி நம்ம அவங்க சட்டப்பட்டது நமக்கு வராது, வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டா. சில இடங்கள் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் வந்து அவங்க விடவே மாட்டாங்க. இல்லை, மகாராஷ்டிரா உதாரணம் காட்டினீங்களா, இன்னைக்கு பாஜக வந்து மகாராஷ்டிரா ஏன் உதாரணம் காட்டுறேன்னா, இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகரம் வந்து மகாராஷ்டிரா, பாம்பே. மிகப்பெரிய வர்த்தகர்கள் பூரா அங்கே தான் இருக்கிறாங்க. அதானி வந்து குஜராத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய பிசினஸ் பூரா பாம்பேல தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அது தேவை. அங்கே மகாராஷ்டிராவில் ஒரு வேடிக்கை என்ன நடக்குது தெரியுங்களா? நாங்கள் எங்கள் துறையை வந்து கான்ஃபரன்ஸ் அங்கே நடக்குது, மாநாடு நடக்குது, மருத்துவர்கள் மாநாடு. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டினுடைய ஹெல்த் மினிஸ்டரை கூப்பிடுறோம். பாம்பே கார்பரேஷனுடைய ஹெல்த் ஆஃபீஸரை கூப்பிடுறோம். ஹெல்த் இன்சார்ஜாக இருக்கிற இவரை கூப்பிடுறோம். ஒரு கவுன்சிலர் தான் அவரை கூப்பிடுறோம், ஹெல்த் இன்சார்ஜாக இருக்கவர். அத்தனை பேரும் இந்த ஹெல்த் இன்சார்ஜாக இருக்கிற பாம்பே முனிசிபல் இவரை வந்து போய் நிற்கிறாங்க. ஹெல்த் மினிஸ்டர் வர்றாரு, யாரும் சட்டம் கூட பண்ண. இந்த ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு, 50 கோடி ரூபாய் இந்த இதுக்காக, இந்த நோய்க்காக நாங்கள் கவர்மெண்ட்டில் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் இதை பயன்படுத்திக்கணும்னு பேசுகிறாரு. அந்த முனிசிபல் கார்பரேஷன் அத்தாரிட்டி அவர் சொல்கிறாரு, நீ கொடுக்குற 50 கோடி ரூபாய் எனக்கு தேவையில்லை, நான் 500 கோடி ரூபா ஒதுக்கி வச்சுருக்கேன், இந்த உன்னுடைய 50 கோடி ரூபாய்க்கு உன் ஆஃபீஸில் வந்து உட்கார சொல்றியான்னு மினிஸ்டரை பார்த்து பேசுகிறார். அப்போ தான் தெரிஞ்சுது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு பாம்பேயில் எந்த மரியாதையும் இல்லாத பாம்பேயில் அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு ஒரு மரியாதை இல்லை. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தன்னுடைய ஆட்சி அவங்க நிலைநிறுத்தி தான் ஆகணும். வர்த்தக கேபிட்டல் அது, அரசியல் கேபிட்டல் டெல்லி, வர்த்தக கேபிட்டல் பாம்பே. அதனால நான் கேட்க வந்து நம்ம அதிமுக விவகாரம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். மகாராஷ்டிராவில் அது மாதிரிலாம் கட்சியை அது இங்கேயும் நடத்த முடியும், இங்கேயும் நடத்த முடியும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை அவங்க வந்து சட்டையே பண்ணல, தமிழ்நாடு கேரளா அவங்க சட்டையே பண்ணல. இல்லை, அப்படி ஒரு முயற்சி நடக்குற அதிமுக சீன்றதுக்கு புரியல. அதிமுக உடைக்கிறதுக்கு அப்படி ஒரு முயற்சி நடக்கும். உடைக்கிறதுக்கு அங்கே என்னங்க இருக்குது? அது ஏற்கனவே 4-5 உடஞ்சி துண்டா கிடக்குது, அதை போய் உடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற அந்த கூட்டத்தை தவிர யார் இருக்கா? அவர் திருப்பி பார்த்தாங்க, பழனிசாமி, KP முனுசாமி, ஜெயக்குமார், வேற யார் இருக்கா அவர்கிட்ட? வேலுமணி, SP வேலுமணி, அவங்க எல்லாம் இதை தனியாக போயிட்டு தான் பேசிக்கிறாங்களே. அவர் பிடியிலேயே அவருக்கு அவங்க இல்லைங்கிறாங்களே. வேலுமணி தங்கமணி எல்லாம் போயிட்டாங்கிறாங்க, அவங்க தனியாக போயிட்டாங்கிறாங்க. அவருக்கு முதுகெலும்பா இருந்தது அந்த 2 பேர் தானே. KP முனுசாமி லோக்கல் பாலிடிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் வழி, அவரால் ஒரு பெரிய மாறுதல்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் இல்லை அவர். ஜெயக்குமார் இப்போ நின்னாக்க டெபாசிட் போய்டுன்றாங்க. ஒரு காலத்தில் மீன ஒரு தலைவர், அவர் வச்சதான் சட்டம். திமுகவினுடைய ஏழுமலைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டதுக்கு பிறகு வந்தவர் ஜீவரத்னம் வந்தார், ஜீவரத்னத்துக்கு பிறகு வந்தவர் இவர். இன்றைக்கி மீனவருடைய ஒப்பில்லாத தலைவராக இருக்கிறார் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அவங்க பாப்புலர். நாங்கள்லாம் ஸ்டாண்டியை சேர்ந்தவங்க, எனக்கு அவரெல்லாம் தெரியும். இந்த காலத்தில் பெரிய பாக்ஸிங் சாம்பியன் அவர். இன்றைக்கி அவர் இல்லையாங்க, இன்றைக்கி அவரை யாருன்னு கேட்குற அளவுக்கு போயிட்டார். அதில் அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு இல்லை. தலைவர்கள் ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்களே தவிர, சில MLAக்கள் அவரோட இருக்காங்களே தவிர, பழனிசாமி கிட்ட யார் இருக்கிறா? தொண்டர்கள் யாருமே இல்லை. இரட்டை முடக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். முடக்கப்பட்டு என்ன பண்ண போறீங்க? இருந்து மாத்திரம் என்ன கிழிச்சாரு? கடைசியான தேர்தலையே நிக்காம விட்டாரு, புறக்கணிக்கிறோன்னு கதை அடிச்சு போயிட்டாரு. அதுதானே இன்னைக்கு பழனிசாமியுடைய அதிமுகவுடைய நிலைமை. தேர்தலில் என்னைக்கு நீ நிக்கலன்னு சொல்லி ஓடனியோ அன்னைக்கே நீ உன் கதை முடிஞ்சு போச்சு. சிறு கட்சிகள் சொல்லலாங்க, அந்த கட்சி இந்த கட்சின்னு அடையாளம் தெரியாத கட்சி நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மேஜர் பார்ட்டி, தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் பதவி வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பார்ட்டி வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன்னா என்னங்க அர்த்தம்?
ஒரு தடவை கலைஞரை வந்து எல்லாரும் வந்து கை கழுவி விட்டாங்க ஒரு எலெக்ஷன்ல. கூட்டணிக்கு ஒருத்தருமே வரல, தனியாகவே நின்றுட்டு 25 இடத்துல ஜெயிச்சார் எம்எல்ஏ. அப்பதான் தெரிஞ்சது பல இடங்கள்ல வந்து கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும்னு கதை பேசிக்கிட்டு இருக்காங்களே. கூட்டணியே இல்லாமல் தன்னந்தனியாக நின்று 25 இடத்துல ஜெயிச்சார். ஜெயிச்சு பல இடங்கள்ல வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோத்தார். அப்பதான் தெரிஞ்சது திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, கூட்டணி இல்லைன்னாலும் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறது அப்பதான் தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்கல. யாருமே இல்லைன்னாலும் நான் நின்று காட்டுவேன், என்னுடைய என்னுடைய தொண்டர்கள் என்னை விட்டு போக மாட்டார்கள்னு சொல்ற ஒரு சாமர்த்தியம் இல்லையே பழனிசாமி. கள ஆய்வு கூட்டம்லாம் நடத்தினாங்க அங்கங்க. எல்லா பெரும்பாலான இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க, அங்க நிர்வாகிகளே ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அது ஏன்னா அடிச்சுக்கிறாங்கன்னா நீங்க கட்சியில வந்து கட்சிக்கு ஏதோ ஒரு பின்னணி இருந்தா தான் அடிச்சுக்குவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னாக்கா சொத்தே இல்லாம நான் செத்து போறேன்னு வச்சுக்கேன், புடம் தூக்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. நான் பெரிய சொத்தோட நான் செத்து போறேன்னு வச்சுக்கோங்க, பாடி எடுக்கிறதுக்கு என்ன ரகடம் நடக்கும் தெரியுமில்ல. நான் தாண்டா உண்மையான சொத்து, நான் தாண்டா இதுன்னு அவ்வளோ ரகடம் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொத்து வச்சிருக்கான்னு அர்த்தம். அது செத்து போயிட்டான்னு ரைட் அப்படின்னு விட்டாங்கன்னா பாப்பர் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அடித்தடி நடக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் பழனிசாமி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா வேலுமணி ரங்கமணி நடத்துற கூட்டங்கள்ல தான் அந்த தகராறுலாம் நடக்குது. இவர் நடத்துற கூட்டங்கள்ல இல்லை. அதை பார்த்தா வேலுமணி தங்கமணி தான் இதெல்லாம் அதிருப்தியில நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதிருப்தி இல்லைங்க. பழனிசாமி வந்து ஒரு மக்களை ஈர்க்கிற தலைவராக அவர் இல்லைங்க. அதுதான் பிரச்சனை. சொல்லுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல வேணாமா? நீங்க எப்படிங்க அரசியல்ல நிக்க முடியும்? பார்லிமெண்ட்ல லண்டன் பார்லிமெண்ட்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, இன்னைக்கு உறுப்பினர்களாக இருக்கிற இந்த பார்லிமெண்ட்ல உறுப்பினர்களாக இருக்கிற பாதி பேர் முட்டாள்கள் அப்படின்னார். ஒரே கூச்சல், எப்படியா சொல்லலாம் பாதி பேர் முட்டாள் எப்படியா சொல்லலாம்? சரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்ன சொல்றேன், பாதி பேர் முட்டாள்கள் இல்லைன்னார். வாய் சாமர்த்தியம். பாதி பேர் முட்டாள்கள்னா அதான் நீ வாபஸ் வாங்க சொன்ன, பாதி பேர் முட்டாள் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அந்த சாமர்த்தியம் வேணுங்க. விநாயகம் சொல்றார், எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டு இருக்க காங்கிரஸ்ல, அண்ணா ஆட்சியில் இருக்கார். சீஃப் மினிஸ்டர், யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னார். உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன அப்படின்னார். அண்ணா எந்திரிச்சார், அப்போசிஷன் பார்ட்டி லீடர், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படின்னு, நான் சரியான முறையில் அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அடுத்த செகண்ட் அந்த வாய்ச்சாலகம் வேணுங்க, இந்த வாய்ச்சாலகம் வேணும். அதுதான் அரசியல். அதனால தானே கலைஞர் அழகா சொன்னார், அந்த காலத்தில் பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள். பேச முடியல, எதிர்த்து பேச முடியல, பேச்சு திறமை இல்லை. மதுவிலக்கை ரத்து பண்ணும்போது கலைஞர் ஒரு செட்டன் சொன்னார்கள், இன்னைக்கு அது வந்து இலக்கிய தரமாக கருதப்படுது. இந்தியா முழுக்க வந்து மதுவிலக்கை ரத்து பண்ணிட்டாங்க. ஒரே நாள் அந்தமா இந்திரா காந்தி கம்ப்ளீட்டா இந்தியா போறது விட்டுது. குஜராத்தும் தமிழ்நாடு மாத்திரம் தான் மதுவிலக்கு வச்சுக்கிட்டு இருக்கு, எடுக்க முடியாதுன்னு பார்த்தா விழுப்புரத்தில் உட்காந்துருக்கா, 10வது மைலில் போனீங்கன்னா பாண்டிச்சேரி குடிச்சுட்டு வந்துடுறான். இதில் கோயம்புத்தூரில் உட்காந்துருக்கான், பாலக்காட்டுக்கு போனால் தண்ணி அடிக்கலாம். இங்கே திருத்தணியில் இருக்கிறான், கொஞ்சம் தாண்டி நிற்கணும், நகரிக்கு போனால் தண்ணி அடிக்கலாம். கும்மிடி பூண்டி போகிற வழியில் நடுமத்தில் ஆந்திரா பார்டர் வரும், அங்கே தண்ணி அடிக்கலாம். சுற்றி எங்கே பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். எல்லாம் வாங்கி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். வருமானமும் போச்சு. மது விலைக்கு சீரியஸாக கொண்டு வர முடியும், குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டே தான் இருந்தான். பார்த்தார், அப்போ தான் சொன்னார், எரிகின்ற நெருப்பு வளையத்தின் மத்தியில் எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பதுன்றார். சுற்றி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நான் எரியாத கற்பூரமாக எவ்வளோ நாள் இருப்பேன், அந்த வந்து பிடிச்சினா என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் சொல்லி தான் மது விலக்கை ரத்து பண்ணார். அப்படி தான் கடை வந்து அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி இருக்கிற அந்த அச்சு ஊடகங்கள்லாம் ஓவராக அட்டகாசம் பண்ணுறதுனால தான் இது பண்ணார். அன்னைக்கே பாலச்சந்தர் போன்ற இவங்கெல்லாம் அந்த சினிமாக்காரர்கள் என்ன சொன்னாங்க, மது விலக்கு இருக்கிறதுனால என்ன இப்போ பெங்களூர் என்ன கெட்டு போச்சா, பாண்டிச்சேரி என்ன அழிஞ்சு போச்சா, அங்கெல்லாம் நம்ம பெண்கள் நடமாட்டு இல்லையா, பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ளாரியா தான் இருக்குது.
ஒசூர்லேருந்து 10வது மைலில் பெங்களூர் இருக்குது, அங்கே பெண்கள் வெளியே போகலையா? சும்மா வந்து கதை பேசாதீங்கன்னு பாலச்சந்தர் போன்றவர்கள்லாம் பேசினாங்க. இருந்தாலும் கலைஞர் வந்து பத்திரிகை விமர்சனத்துக்கு பயந்துட்டு கடையை மூடினாரு. திருப்பி தெரிஞ்சு வச்ச புண்ணியம் வந்து எம்ஜிஆருக்கு தான், அவர் தான் தெரிஞ்சிச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கரம் ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கரமாக தோத்தார். உடனே மதுவிலக்கு எடுத்துட்டார், கூட்டிட்டார். திருப்பி கடையை திறந்தது எம்ஜிஆர். அது இன்னைக்கு ஒன்று எவனுக்கு சொல்கிறது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அரசியலில் நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலைன்னா நிற்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் நேரில் போய் நின்றுட்டு ₹1 கையில் கொடுக்கணும். இப்போ எம்ஜிஆருக்கு ஏன் பெரிய வள்ளல் எப்படி பேர் வந்தது? சைக்கிள் ரிக்ஷாக்காரர்களுக்கெல்லாம் கண்ணாடி காகிதம் இருக்கும் இல்லையா, அந்த காகிதத்தில் ஜவுளி கடையிலெல்லாம் அதை போட்டு தான் சுற்றி இது வச்சுருப்பாங்க, இந்த செலஃபோன் பேப்பர் இருக்கு, அந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கினாங்க. அதில் அந்த காலத்தில் அந்த மலைக்கோட்டு தைச்சி போட்டுக்குவாங்க. அதை வாங்கி அப்படியே மலைக்கோட்டு தைச்சி சென்னையில் ஓடுற சைக்கிள் ரிக்ஷாக்காரர் அத்தனை பேத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. அது மிஞ்சி போனாக்கா அந்த காலத்தில் ₹1,00,000 கூட செலவாக இருக்காது. ஆயிரக்கணக்கான இது ரிக்ஷாக்கள் அத்தனை பேர் வந்து வாங்கினாங்க. அவருக்கு அன்றைக்கி வந்த பேர் என்ன தெரியுமில்ல? மலைக்கோட்டு கொடுத்த புண்ணியமா. இதெல்லாம் அரசியலில் தேவைங்க. இதெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் அரசியலுக்கு வர. பொதுக்குழு கூட்டுறாருங்களே சார். பொதுக்குழு கூட்டுறதுல பிரயோஜனம் இல்லைங்க. இன்னைக்கு வந்து மழை வந்து திருவண்ணாமலையில் வந்து மக்கள்லாம் மடிஞ்சு செத்து போயிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் இன்னும் வந்து சீராகலை. சதன் ஜிஎஸ்டி ரோடு வந்து மூடி இன்னும் இப்போ இன்னைக்கு தான் டிரான்ஸ்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நீங்கள் பண்ணீங்க உட்காந்துக்கிட்டு? எதிர்கட்சி தலைவர் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு ரோல் இருக்குது, அங்கே போக வேணாம். ஒவ்வொரு எடப்பாடி உள்ளே போயிருக்குதுப்பா. சேலம் மாவட்டம் பெருசாக அடிபட்டு இருக்குது. நீங்க போன நீலி கண்ணீர் வடிச்சு ஆகணும், அந்த அரசியல்.